ஹாய்! டக்குன்னு ஒரு முட்டை தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் முட்டை தொக்கு தான் செஞ்சேன். என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சு, சரி கடைசியாக முட்டை தொக்கே செஞ்சிடலான்ட்டு செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். வானல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பீஸ் குட்டியாக பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சோடனே 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆனியன் எடுத்துக்கலாம். முட்டையை பொறுத்து நீங்கள் எவ்வளோ முட்டை எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி நான் 6 முட்டைக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நல்லா பொடியாக கட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லா வரும். நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிட்டேன், டைம் ஆயிடுச்சுன்னு. 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்லா பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். சைடில் பூண்டு, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் நல்லா தட்டி வச்சுக்கிட்டேன். அதில் குட்டியாக இஞ்சி போட்டுக்கணும். நிறைய இஞ்சி ஃப்ளேவர் போட்டோன்னா தொக்கு ஃபுல்லாக இஞ்சி ஃப்ளேவர் அடிக்கும். இதே நான்வெஜ்னால் அந்த இஞ்சி ஃப்ளேவர் நான்வெஜ்ஜோடு மிக்ஸ் ஆகி அது வேறு மாதிரி ஃப்ளேவராக இருக்கும். முட்டை தொக்குக்கு நிறைய இஞ்சி போடக்கூடாது. லைட்டாக இஞ்சி போட்டு ஒரு 12 பல் பூண்டு, கொஞ்சமாக அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது 3த்தையும் நல்லா தட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கின உடனே அது ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த வதங்கினோடனே பூண்டையும் பெருஞ்சீரகத்தையும் போட்டு அதையும் நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். சைடில் நம்ம முட்டையை உரிச்சிக்கலாம். முட்டையை உரிச்சிட்டு உரிச்ச முட்டையை அப்படியே கீனி கத்தி வச்சு ஒரு 5 தடவை 6 தடவை நல்லா கீனி வெண்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம குழம்பு லைட்டாக கொதிக்கும் போது அந்த முட்டையை நான் அதில் போட்டுருவேன். அதோடைய மசாலா ஃப்ளேவர்லாம் அந்த முட்டையில் போய் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும் போதே அந்த முட்டை அப்படியே நம்ம பிடும்போது நல்லா சாஃப்டாகவே வரும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை சாப்பிடாத பசங்க கூட இந்த முட்டை தொக்கு சாதம் பிசைஞ்சு அதில் ஒரு வா புட்டு அப்படியே வாயில் வச்சா அழகாக சாப்பிட்ருவாங்க. பூண்டு பெருஞ்சீரகத்தையும் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். எதுவாக இருந்தாலும் அதுவும் இந்த முட்டை தொக்குக்கு இந்த பூண்டு, பெருஞ்சீரகம், இஞ்சி ஃப்ளேவர் சுத்தமாக போகணும். இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். யாருக்கெல்லாம் எக்குனாலே பிடிக்கும், யாருக்கெல்லாம் எக்னால் சுத்தமாக பிடிக்காதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வேகணுன்னா கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு வதக்குனா டக்குன்னு வெந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு ஏதாவது மசாலா போடணும், கரம் மசாலா, கறி மசாலா, அந்த மாதிரி எந்த மசாலா ஆட் பண்ணணுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும். தக்காளி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கல் மாதிரி ஹார்டாக இருந்துச்சுன்னா தக்காளி கரண்டிலே அப்படியே வச்சு மசிச்சு நல்லா குழைய அந்த தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆனால் தான் குழம்பு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு போட்டால் எப்பயுமே எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு நம்மளுடைய ஆனியன், தக்காளி எல்லாமே. இப்போ தேவையான மசாலா நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் மசாலா போட்டால் பிடிக்கும் குழம்புல அப்படின்னா எந்த மசாலா வேணால் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் வரும். ஆனால் முட்டை தொக்குனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா அது கிரேவி மாதிரி நல்லா ஃப்ரை மாதிரி வரணுன்னாலும் நல்லா சுண்டை விட்டு நல்லா ஃப்ரை மாதிரி முட்டையோடு கிளறி விட்டுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் குழம்பாவே வேணும், சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றேன்னா கொஞ்சம் குழம்பு ஸ்டேஜ்லேயே நீங்கள் நிறுத்திக்கலாம். லைட்டாக கொதி வந்தோடனே நான் முட்டையை போட்டு அதையும் அதிலே கொதிக்க விடுவேன். இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், முட்டையும் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டை தொக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை பாய். இன்னும் வீடியோ முடியல, கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாய் பாய், டாட்டா.